எங்கள் அப்பா விஷக்குச்சி செத்து போகிறதுக்கு இருந்த நாள். எங்கள் அம்மா அது கண் தொண்டு வெளில போயிட்டு எங்கள் அப்பாவை நினச்சிக்கின்னு சாமி கும்பிடுங்க. எங்கள் அப்பா என்ன வேணுமோ அது உங்களுக்கு பண்ணி தருவார். ஓಕೆ ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಪೇ ಮಾಡ್ತಾರೆ. ಏನ್ ಸಿಕ್ಕತ್ತೆ ಪ್ರಸಾದ ಸಿಕ್ಕತ್ತೆ ಅಲ್ಲ ಅವರೆಲ್ಲ ತಿರ್ಕೊ ಬರ್ತಾರಲ್ಲಪ್ಪ ಆ ಕಡೆ. ಕಾಲಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ ಸ್ಲಿಪ್ಪರು. ಹೇಳ್ರು ಕಾಲಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ ಸ್ಲಿಪ್ಪರು. ನೀವು ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗಿ 2,000 ಫೀಸ್ ಹೋದಂದ್ರೆ ಏನಾದ್ರು ವಸ್ತುಗಳು ಸಿಗ್ಬೋದು. ನೀವು ಅನ್ನೋದ್ ಪ್ರಕಾರ ಸರಿ ಇಲ್ಲ ಅನ್ಸುತ್ತೆ. ಕಷ್ಟ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ಡಿಲೇ ಗೌರ್ಮೆಂಟ್ இங்க பாருங்க ட்ரெயின் எவ்வளவு காலியா இருக்கு. நம்ம அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸ் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 266. இப்போ நம்ம 1 இயர் தான் எடுத்துன்னு போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்லுங்கள், ஈவினிங்காக நம்ம ஊருக்கு போயின்னு இருக்கோம் இல்லையா, அதனால தான் எங்கள் சீக்கிரம் வரணும்ல, அதனால 1 இயர் எடுத்துன்னு போயின்னு இருக்கேன். நேற்று போய் என் ஃப்ரெண்டு வண்டி கேட்டேன், அவன் இன்னைக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டானா. சரி அப்பா தம்பி வண்டி எடுத்தானு நினச்சேன். நைட் அப்படியே அவங்க வீட்டை சண்டை ரேட் இருந்துச்சா, அப்படியே சண்டே ஸ்பெஷல் பண்ணிட்டு அப்படியே அங்கே வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி அவன் வண்டியில் இன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கின்னு என் வண்டியிலே போயின்னு இருக்கேன். கரெக்டாக இன்னிலேருந்து நம்ம வேர்ல்டு வரைக்கும் கரெக்டாக இன்னும் 100 நாள் இருக்குது. நம்ம சேலஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக 100 நாள், 100 டேஸ். ஓகே, நம்ம 260 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு ரிமைனிங் இன்னும் 100 டேஸ் இருக்குது. 100 டேஸ் வேறு லெவலில் பண்ணலாம். நம்ம இப்போ பிக் பாஸ் ஸ்டார்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு. ஓகே சரிவா. நாளைக்கா எங்கள் அப்பா விஷக்குச்சி செத்து போகிறதுக்கு இருந்த நாள். எங்கள் அம்மா அது கண் தொண்டையிட வச்சு லாக் பண்ணி காப்பாற்றிட்டார் எங்கள் அப்பாவை. அதுக்கு தான். அதனால எங்கள் அப்பா என்ன சொன்னார், எல்லாருக்கும் கீவ் தரலாம் நாளைக்கா, நான் சொல்கிற மாதிரி பண்ண சொல்லாடே சொன்னாரா. அதான் நாளைக்கா போயிட்டு உங்கள் வீட்டாண்ட இருக்கிற கோயிலில் போயிட்டு எங்கள் அப்பாவை நினச்சிக்கின்னு சாமி கும்பிடுங்க. எங்கள் அப்பா என்ன வேணுமோ அது உங்களுக்கு பண்ணி தருவார். ஓகே, மறக்காம நாளைக்கு கோயிலுக்கு போய் எல்லாரும் எங்கள் அப்பாவை நினச்சி சாமி கும்பிட்டுருங்க. ஓகே சரி வாங்க. இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோன்னா கரண்ட் பில் கட்டலாம் தான் போயின்னு இருக்கேன். சரி வாங்க போயிட்டு கரண்ட் பில் கட்டிட்டு அப்படியே வரப்போ இதே மாதிரி எல்லாருக்கும் சொல்லலாம். வேணுமா இருக்கா, நாளைக்கு எங்கள் அப்பாவை நினச்சி கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க, எல்லாமே நன்மையாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட சொல்லலாம். ஓகே ஹாய் மச்சீஸ். சன்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பாடியில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது நான் மண்ணா கடையில் வாட்டர் மிலன் சாப்பிடலாம் வந்துருவேன். ஹாய்ண்ணா, ஆனால் 7 வாட்டர் மிலன் இல்லை. பெங்களூர் ஒன்றுக்கு வழி தெரியல, அதனால எங்கள் ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் இருங்க. பெங்களூர் ஒன்று வழி தெரியும் மேடம். இல்லை பெங்களூர் ஒன்று இல்லையே, பெங்களூர் ஒன் கரண்ட் பில் பே பண்ணுறேன். டோனோ கன்னடா பெங்களூர் ஒன் இயர் பை டோனೋ. ಓಕೆ ಬಾಯ್. ಅವங்களுக்கு தெரியும் அவங்க ಬ್ರದರ್ ಇಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಬ್ರದರ್. ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕು, ಮುಂದೆ ರೈಟ್ ಅವ್ರು ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಬರ್ತಾರೆ, ರೈಟ್ ಸೈಡ್ ಬರುತ್ತೆ ಬ್ರದರ್. ನಿಮಗೆ ಬೆಸ್ಕಾಮ್ ಇದೆ ಅಲ್ಲ, ಬೆಸ್ಕಾಮ್ ಎಲ್ಲ ಇದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರದರ್. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம கரண்ட் பில் கட் ஜஸ்ட் மிஸ். ஃபோன் கீழே வந்து டிஸ்பிளே கிஸ்டெல்லாம் வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்கோம். எப்படியோ தோனி 6 வச்சா அப்படின்னா கேட்ச் பிடிச்சிருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கேட்ச் பிடிச்சிட்டேன். சரி வாங்க, பெங்களூர் கிட்ட தான் இருக்கோம். உள்ளே போயிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு வெளியே வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, நான் மாண்டி போயின்னு இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு சிவராத்திரிக்கு நான் பூஜைலாம் பண்ணுவாங்க, என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுமா கேட்டு பார்க்கலாம் இருங்க. ஆண்டி நாளை சிவராத்திரினா, ನಾಳೆ ಶಿವರಾತ್ರಿ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ, ಏನ್ ಸಿಗುತ್ತೆ? ಏನ್ ಸಿಕ್ಕತ್ತೆ ಪ್ರಸಾದ ಸಿಕ್ಕತ್ತೆ ನೀವೆಲ್ಲ ಇದ್ದೀರಾ ನಾಳೆ ಶಿವರಾತ್ರಿಗೆ? ಎಲ್ಲಾರು ಇದೀವಿ. ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ ಕೆಲ್ಸಕ್ಕೋತೀವಿ. ರಜಾ ಇಲ್ವಾ? ಇಲ್ಲ, ನಮ್ಗೆ ರಜೆ ಇಲ್ಲ. ரஜா ஆமாவா, வெயில் காலத்துல போட்டு தூங்குவாங்க. எஸ் இருக்க வந்துடும் லெமன் ஜூஸ். ஆனா ಅಣ್ಣಾವೇ ಇಲ್ಲಪ್ಪ, ಹಿಂಗೆ ಕಾಲೇ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಓ ಬ್ರೋ, ಏನು ಬ್ರೋ ನೀನು ಹುಡ್ಕೋತಾ ಇದ್ರೆ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ಯಾ ಅಷ್ಟು ಬೇಗ? 500 ರೂಪಾಯಿಗೆ ಫೋನ್ ಪೇ ಮಾಡಲ್ಲ? ನನಗೆ ಅಮೌಂಟ್ ಬೇಕಿದೆ, ಅದಕ್ಕೆ ಫೋನ್ ಪೇ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಕೇಳಿದೆ. ಅಣ್ಣ 2 ಲೆಮನ್ ಜ್ಯೂಸ್. இருங்க லெமன் ஜூஸ் எடுத்து பண்ணி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மச்சீஸ், நம்ம பிரதருக்கு வச்சிருக்காங்க இங்கே. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? இளையராஜா ப்ரோ. தமிழா ப்ரோ? தமிழ் ப்ரோ. ஓ, நம்ம 2 விஷயம் நம்மளுக்கு 2 வாட்டி ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த விஷயம் 3ஆவது வாட்டி நம்ம காசு கொடுத்துருவாங்க. ஒன்றாவது ப்ரோ, எனக்கு அதை பற்றிலாம் அவ்வளோ தெரியல ப்ரோ. சரி இருக்காது இல்லை ப்ரோ. ஆக்சுவலி நாளைக்கு சிவராத்திரிக்கு எங்கே போகலையா? நாளைக்கு சிவராத்திரிக்கு போவோம் ப்ரோ. என்ன போறீங்க? இங்கே அக்ரால மேட்ச் இருக்கு ப்ரோ. இங்கே அதாவது டோர்னமெண்ட் மேட்ச் நாங்களே மேட்ச். உங்களோட டீம்? எங்களது டீம் எங்களது அக்ரா கிங் மேக்கர்ஸ். அக்ரா கிங் மேக்கர்ஸ்.
போய் யாருக்கும் வச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ ಅவ்வளೋ ಎಪ್ಪನ ಅವರು ಅಡಿ போய் ಶಾರ್ಟ್ ಪಿಚ್ಚಾ ಲಾಂಗ್ ಪಿಚ್ಚಾ? ಶಾರ್ಟ್ ಪಿಚ್ ಇತ್ತು. ಓಕೆ, ಬ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ. ನೀವು ಕ್ಯೂಟ್ ಆಗಿದ್ರಲ್ಲ, ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹಾಕೋಣ ಅಂತ. ಏನಂತೀರಾ? ನಮ್ಮ ಮನ್ಸು ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದ್ ಮಾಡಿದ್ರೆ ದೇವ್ರು. ನೀವು ಲೆಮನ್ ಜ್ಯೂಸ್ ಕೊಟ್ರೆ ನೀವೇ ನಮ್ ದೇವ್ರು ಇವಾಗ. ಹಾಯ್ ಬರೋದು ಗೊತ್ತಿಲ್ವಾ? ನಲೇನಂತ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಹಾಯ್ ಮಚೀಸ್, இப்போ நம்ம பஸ்ல போலாம் வாங்க. ಅಣ್ಣ ಯಾವ ಏರಿಯಾಗೆ ಹೋಗೋದು ಬಸ್ ಇದು? ಪರಂಗಿ ಪಲ್ಯ ಹೋಗುತ್ತಾ? ಪರಂಗಿ ಪಲ್ಯ. ನೀವು ಅಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಇರೋದಾ? ಫಸ್ಟ್ ಎಲ್ಲಾರು ಒಂದ್ ಹೇಳಿ. ಅಲ್ಲ ಅವರೆಲ್ಲ ತಿರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾರಲ್ಲಪ್ಪ ಆ ಕಡೆ. ಏನ್ ನೀವು ಬೇಗ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಮನೆಗೆ? ಲೆಕ್ಕ ಇರೋದು. ಅಣ್ಣ ಒಂದ್ ಹೇಳಿ. ನಾಳೆ ಲೀವ್ ಎಲ್ರಿಗೂ? ನಾಳೆ ಲೀವ್ ಇಲ್ವಾ? ಯಾಕೆ? ಇದು ಈಗ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ, ಇವಾಗ ಕಚಾಂಗ್ ಕಾಣಿಸ್ತೈತೆ. ನಾಳೆ ಲೀವ್ ಇಲ್ವಾ ನಿಮ್ಗೆ? ಯಾಕೆ? ಏನು? ಹೊಸ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, ಸ್ಕೂಲ್ ಓಪನ್ ಇದೆ. ನಾಳೆ ಹೋಗ್ಬೇಡಿ, ನಾಳೆ ಶಿವರಾತ್ರಿ. ಇಲ್ಲ, ಸ್ಕೂಲ್ ಓಪನ್ ಆಗಿದೆ, ಅದಕ್ಕೆ ಬರ್ಬೇಕು. ನಮ್ ಸಿಸ್ಟರ್ಸ್ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಒಂದೇಲಾಗೆಲ್ಲ ಎಲ್ರ ಹತ್ರನೇ ಇದೆ ಆಟೋ. ನಮ್ ಸಿಸ್ಟರ್ಸ್ ಎಲ್ರು ಕ್ಯೂಟು. ಏನಂತ ಬರೀ ನಾವು ಕೆಳಗೆ ಹೋಗೋಣ. ಏನ್ ಗೊತ್ತಾ ಕ್ವಶನು? ಇದ್ದು ನಮ್ಗೆ 2 ಸಲ ಫ್ರೀಯಾಗಿ ಸಿಗುತ್ತೆ, 3ನೇ ಸಲ ಕ್ಯಾಶ್ ಕೊಟ್ಟು ತಗೊಳ್ತೀವಿ. ಏನದು ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಕಾಸು ಕೊಟ್ಟು ತಗೊಳ್ತೀವಿ, 2 ಸಲ ಫ್ರೀಯಾಗಿ ಸಿಗುತ್ತೆ. ಅಕ್ಕಿ ಕ್ಯಾಶ್ ಕೊಡಲ್ವಾ ನೀನು? ಕ್ಯಾಶ್ ಕೊಡ್ತೀವಿ. 2 ಸಲ ಫ್ರೀಯಾಗಿ ಸಿಗುತ್ತೆ, 3ನೇ ಸಲ ಕ್ಯಾಶ್ ಇರೋಣ. ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. ಕೊಟ್ಟು ಸ್ಕೂಲೇ ಕೊಡ್ತಾರೆ. ಒಂದ್ಸಲ ಕೊಡ್ತಾರೆ. ಸತಿ 2ನೇ ಸಲ ಒಂದ್ಸತಿ. ಮತ್ತೆ ಸ್ಕೂಲ್ಗಳಲ್ಲಿ ಕ್ಯಾಶ್ ಕೊಟ್ಟು ತಗೊಳ್ತೀಯಾ? ಇಲ್ಲ. ಮತ್ತೆ ಕಾಲಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ ಸ್ಲಿಪ್ಪರು. ಹೇಳ್ರು ಕಾಲಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ ಸ್ಲಿಪ್ಪರು. ನೀವು ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಓದಿ ಪಾಸ್ ಆಗಿಲ್ಲ ಆದ್ರೆ ನೀವು ಹಾಕ್ತೀರಾ ಚಪ್ಪರು. ಸ್ಕೂಲ್ ಹೋಗಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಏನು ಅಲ್ಲು 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 2,000 ಫೀಸ್ ಹೋದಂದ್ರೆ ಏನಾದ್ರು ವಸ್ತುಗಳು ಸಿಗ್ಬೋದು. ನೀವು ಅನ್ನೋದ್ ಪ್ರಕಾರ ಸರಿ ಇಲ್ಲ ಅನ್ಸುತ್ತೆ. ಕಷ್ಟ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. 2 ಸಲ ಫ್ರೀಯಾಗಿ ಸಿಗುತ್ತೆ, 3ನೇ ಸಲ ಕ್ಯಾಶ್ ಕೊಟ್ರೆ ತಗೊಳ್ಳಿ. ಕ್ಯಾಶ್ ಕೊಟ್ಟು ಸಿಗುತ್ತೆ. ಕ್ಯೂಟ್ ಆಗಿದೆಯಾ ಬಿಡು? ಇದು ಎಳ್ಳೀರು ಕ್ಯಾಶ್ ಕೊಟ್ರೆ ತಗೊಳ್ತೀವಿ. ಅಲ್ಲೂ ಒಂದ್ ರೂಮಲ್ಲಿ ಜನ ಇರ್ತಾರೆ. ಏನೋ ಅಂತ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರಿಬ್ರು ಜಗ ಆಡ್ತಾರೆ. ಗಂಡ ನೆನಕೊಂಡು ನೋಡ್ತಾನೆ, ಆಗೋದಿಲ್ಲ. ಯಾಕೆ ನೇನ್ ಹಾಕಕ್ ಹೋಯ್ತಾನೆ ಆಗಲ್ವಾ? ನಿಮ್ಗೆ ಕ್ವಶನ್ ಪ್ರಥಮ ಉಪ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಯಾರು? ಭಾರತದ ಪ್ರಥಮ ಉಪ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಯಾರು? ಗೊತ್ತಿಲ್ಲ. ಮತ್ತೆ ಏನೇನು ಪ್ರಭರ ಅಂತ ಏನು ಅಂತಿದೆ ಅಲ್ಲ, ಭಾರತದ ಫಸ್ಟ್ ವೈಸ್ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಯಾರು? ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಇರುವಾಗ ಕ್ವಶನ್ ಕೇಳಿದ್ರು, ಅವ್ರು ಯಾಕೆ ನಮ್ಗೆ ಅನ್ಬಿಟ್ಟು ನನ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೀನಿ ಅವ್ರನ್ನ. ಇವರು ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅಂತ. ಫಸ್ಟ್ ಅವ್ರ ಹೆಸರು ಸರ್ದಾರ್ ವಲ್ಲಭಾಯ್ ಪಟೇಲ್. ನೀವು ಸರ್ದಾರ್ ವಲ್ಲಭಾಯ್ ಪಟೇಲ್. ಇವಾಗ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಲೆಸನ್ ತೆಗ್ದ್ರೆ ಏನು? ಅದಕ್ಕೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ಯಾ? ಇದೆಲ್ಲ ಲೆಸನ್ ಅಲ್ಲ, ಯಾರು ತೆಗಿಲ್ಲ. ಜನರಲ್ ಕ್ವಶನ್ ಎಲ್ಲರೂ ತಿಳ್ಕೋಬೇಕು. ಭಾರತೀಯ ಒಂದ್ 10 ದಿನ ಬಿಡ್ಕೊಂಡು ನಾವು ಈ ಕ್ವಶನ್ ಕೇಳೋಣ, ಆಯ್ತು? ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಆ ಕ್ವಶನ್ 2 ಸರಿ ಸಿಗುತ್ತೆ, 2 ಸರಿ ಸಿಗಲ್ಲ ಅಂತ. ಫ್ರೀ ಕಾಸು ಕೊಡ್ರಿ. ಮೋಸ್ಟ್ಲಿ ಅಲ್ಲೂ ಎಲ್ಲ ಯಾವ್ದು ಬರಲ್ಲ. ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ವರ್ಡ್ ಇದೆ, ಅದು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಹೇಳ್ತೀರಾ? ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನೀನು ಹೇಳ್ಬೇಡ. ಏನೋ ಹೊಸದಾಗಿ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆಯಲ್ಲ, ಹೇಳಿ. ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆಯಲ್ಲ. ನನ್ಗೆ ಅಲ್ಲೂ ಅದ್ ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಮತ್ತೆ ಯಾಕೆ? ಚೆನ್ನಾಗಿದೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಾಯ್ ಹ್ಯಾಪಿ ಶಿವರಾತ್ರಿ. ಹಾಯ್ ಮುಚ್ಚಿ, ಫೈನಲಿ ಎಲ್ಲ ಪರೋಟ போமோ தாண்டி எங்கள் அப்பாவை மீட் பண்ணதுக்கு கிளம்பிட்டே. சரி வாங்க, முன்னாள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு, இல்லை சாரி ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கள் ஏரியாவுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் மீட் பண்ணி நாங்கள் யார் யார் போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமி. நாங்கள் 4 பேர் போயிருக்கோம். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போகிறது, ட்ரெயின் ஏறி மூவ் பண்ணுறது எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். எப்படியோ டைம் வேறு எடுக்குது, நீ எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டேன், இந்த ஜூஸ் ஆகுது குடின்னு சொல்லிட்டு அப்போ என் ஃப்ரெண்டு ஜூஸ் ஊற்றி கொடுத்தான். இந்த லேட்டாக ஜூஸ் போச்சு ஃபஸ்ட்டு. ಹಾಯ್ ಮಚೀಸ್, ಫೈನಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜಲ ತಿಂದಿಪ್ಪೋ. ನಮ್ಮ ಅಪ್ಪವನ್ನು ಹೋಗಿ ಕಲ್ಮಿಟ್ಟು. ಬಾಯ್ சரி வாங்க போகலாம். நம்ம வச்சிடா பையனுக்கு அந்த வேலை கார் இருக்குதான், காரில் போயிடலாம். டிக்கெட் வாங்கணும் வந்தால் ட்ரெயின் 3 hour லேட்டு, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஹாய் மச்சீஸ்,
இங்கே வந்து டிக்கெட் கேட்டா ட்ரெயின் 5 hour டிலே 1 மணிக்கு தான். ட்ரெயின் கிடைக்கல நாங்க இங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல சிவராத்திரி பண்ணிட்டு போயிடலான்னு ரயில்வே ஸ்டேஷன் சிவராத்திரி பண்ணிட்டு போகிறது தானே. ஆனாலும் போறோம். இன்னும் நான் ஒருத்தர் நடந்துன்னு என்ன போயிடுவேன் நான். அண்ணன் மாட்டேன் இவன் கதை வரான். பஸ்ல போறோம். அப்படி பஸ்ஸில் 5வது ஸ்டார்ட் பண்ணுறோமா அப்படியா? 5ஆவதுரா. இன்னும் நாங்கள் டிக்கெட் கூட வாங்கல. 1 மணிக்கு வாங்க டிக்கெட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூருக்கு இங்கே எல்லாருமே கோயம்புத்தூர் தான் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம அண்ணா நம்மளால பண்ணிடுறாங்க. அவங்க எங்கே போகிறாங்க கேட்கலாம். அண்ணா பார்த்து அண்ணா நீங்கள் ஒரு போய்க்கிறது அவர் ஏதோ சொல்லப்பா. ஆயிடுச்சு வா சைடு 5வது பிளாட்ஃபார்ம் 5டா. அவங்களும் அங்கே தானே நின்று வாடா. இல்லை இன்னும் 1 மணிக்கு இது கிட்ட வரப்போ சொல்லுவாங்க அவங்களே எத்தனை மணி இதுன்ட்டு. சரி வாங்க நான் முன்னாள் போய் கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெயின் கிட்ட வந்து மேலே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் பிளாட் பண்ண போயின்னு இருக்கோம். யாராவது டீச்சர் வந்து கேட்டாங்கன்னா 1 மணி டிக்கெட் தர வாங்க சொல்லிட்டாங்க. என்ன சார் பண்ணுறது, அதனால உள்ள உட்காந்து இருக்கோம் சொல்லிடலாம். சரி வாங்க. அங்கே எங்கள் அக்காவும் ஒரு கோன்சிடென்ட் பா. எங்கள் அக்கா ஊருக்கு போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காங்க. வாங்க உங்களுக்கு போய் எங்கள் அக்காவை வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே. வாட் ஏ கோ இன்சிடென்ட். நாங்கள் ஏற ட்ரெயினுக்கு தான் எங்கள் அக்காவை வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ சேட். இங்க பாருங்க ட்ரெயின் எவ்வளவு காலியா இருக்கு. நம்ம அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம். நம்மளாம் 12 மணிக்கா ட்ரெயினுப்பா. ஹாய் மச்சீஸ். இப்போ பாரி ஸ்க்ரீன்ஷாட் ஆச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை என்ன பண்ணாங்க, ட்ரெயினில் போகலான்னு வந்தோம். ட்ரெயின் ஃபுல்லு ரஷ்ஷாக வரும். அப்பா நம்மளுக்கு மலை ஏறப்போ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பஸ்ஸில் போகிற முடிவு பண்ணோமா. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்டலாம் சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், நீ ட்ரெயினில் வாங்க சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டோம் பஸ்ஸில் வரீங்களான்ட்டு. ஆனால் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம டிக்கெட் வர வாங்க பார்த்தோமா. சரி நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு கிளம்பி வந்துருக்குறோம். டக்குன்னு எங்கள் கிட்ட பார்த்தா முன்னாடி டீச்சர் வந்துருக்குறாங்க. டீச்சர் வந்துட்டு டிக்கெட் எங்கன்னு கேட்டாங்களா. இந்த சந்தானம் சிம்பு காமெடி இருக்கு தெரியுமா, ஓய் என்னடா பண்ணி இன்னைக்கு அப்படின்னு பேச வரப்போ டக்குன்னு சந்தானம் சார் நான் தான் சார் செயின் வச்சேன் அப்படின்ற மாதிரி நான் பேச வந்து நீங்கள் நல்ல என் ஃப்ரெண்டு சார் நாங்கள் இன்னும் டிக்கெட் எடுக்கல சார் அப்படின்ட்டான். அப்போ அவன் கையில் இந்த ஃபோன் வாங்கிக்கினேன் வாப்பா தம்பி பின்னாலேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் சார் இந்த மாதிரி ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு 10 மணிக்கு டிக்கெட் தர அப்படின்னாங்க. அதுதான் வெயிட் பண்ணிருந்தோம், உள்ளே நின்றுருந்தோம் போயின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஆமாவா அதுக்கு நீ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் நான் உள்ள வந்துடணும் நீ அப்படியே வந்து அப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறது. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் நிற்க வச்சிட்டாங்க, டிக்கெட் வரல. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம், எங்கள் அக்கா டிக்கெட் இருக்குது தெரியுமா, சந்தை எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி 4 பேருக்கு டிக்கெட் இருந்தால் நாங்கள் வரேன் கூட டிக்கெட் இருக்காங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்து காமிச்சிட்டு 4 பேருக்கு டிக்கெட் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியல மறந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நான் சொன்னவங்களும் அப்படி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு லாஸ்ட்டில் அப்புறமா டிக்கெட் எங்கள் அக்காங்க எடுத்த டிக்கெட் நாங்கள் எடுத்த டிக்கெட் நாங்கள் டிக்கெட்டே எடுக்கல, அவங்க டிக்கெட் நாங்கள் எடுத்த மாதிரி காமிச்சிட்டு டீட்டருக்கே கண்ணில் விரலூட்டு ஆட்டிட்டு சிவாப்பா காப்பாற்றி விட்டாரு எங்களை. அதுக்கப்புறமா ஃபீஸ் 350 ரூபா சரி 1350 ரூபா கேட்டுனாங்கப்பா ஃபைன் எங்களுக்கு 4 பேருக்கு. ஸோ சேட் லாஸ்ட்டில் வெளியே வந்து இப்போ கார் புக் பண்ணியிருக்கோம். கார் வந்தோம்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு நம்ம அங்கேருந்து சேலம் போய் சேலம்லேருந்து கோயம்புத்தூர் போகலாம். சரி எல்லா விளாக்ல கண்டினியூ பண்ணுறேன். சரி வாங்க அம்மா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கார் வந்துச்சாடா, ஓகே கார் அங்கே பேக்கெட் ரைட்டாக இருக்கான். சரி கார் ரைட் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே அப்புறம் ட்ரெயினில் போனால் வேலைக்கு ஆகாதுன்னு கேப் வர வச்சு பஸ் ஸ்டாப்புக்கு போய் நாங்கள் ஆறாமல் பஸ்ஸில் போயிட்டோம்ப்பா. ட்ரெயின் ஃபுல்லு ரஷ்ஷு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்புறமா லாஸ்ட்டாக பஸ் ஸ்டாப் வந்து ஆறாமல் சீட் கட்டிச்சு ஜாலியாக உக்காந்து வந்தோம்ப்பா. ஓகே இந்த வீடியோ பார்த்து பிடிச்சாங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வ்ளாகில் மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.